ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்றே டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வெப்சைட்குள்ளே போயிட்டேன். இது அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்குள்ளே வந்துடும். இந்த பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்சிஹெச் ஐடி வந்து அதை போட்டுக்குங்க. இல்லை எல்லாம் மறந்துட்டீங்க, இங்கே எழுதி வச்சது நான் தேடணும் அப்படின்னா அது ரைட் சைடு ஆறுன்னு சொல்லி இந்த சைடு போட்டிருக்காங்க. என்ன ஜென்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கீழே சூஸ் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணோம். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி சென்ட் ஓடிபின்னு சொல்லி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி கேப்சா கொடுத்துருக்காங்க. 66789556ன்னு சொல்லி அதை அப்படியே கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பர்த் நடந்திருக்கு, அதாவது எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அது எல்லாமே கீழே லிஸ்ட் ஆயிரும். இப்போ நான் அந்த வியூ கொடுக்குறேன். வியூ கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து நம்ம சைல்ட் நேம் யூஸ் பண்ணி நம்மளோட எடுத்துக்கலாம். நம்ம சைல்ட் நேம் அப்போ வைக்கலாம், நம்ம கொடுக்கலாம் அப்படின்னோம்னா ஃபாதர் நேம் மதர் நேம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி இருக்குது. B2019-33 அந்த மாதிரி ஆரம்பிக்குது. அது ப்ளூ கலராக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி 2018-19க்கான பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட் மாதிரி தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு 2018க்கு முன்னாடி வேணும்னா அந்த வெப்சைட்டில் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில வெப்சைட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. டிஎன் ரெஜினெட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம பே பண்ணணும். Thanks for watching my video. Please do subscribe to my channel.